ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாதேஸ் ஆடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் மேடு 6.1 ஆம்பிள் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம அந்த ஆம்பை எப்படி பண்ணியிருக்கோம், என்ன ஆப்ஷன்லாம் புதுசாக கஸ்டமேடாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 இல்லைனா 5.2 தான் பண்ணியிருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.1 ஆம்பிள் பிளேயர், அதாவது ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு, அடுத்து சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு, 2 சென்டர் ஒரு சப்வூஃபர் லோட் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை வந்து கஸ்டமேடா கேட்டிருந்தாங்க. எப்பவும் நம்ம பண்றதை விட இப்போ வந்துட்டு இந்த ஆம்பை கொஞ்சம் கஸ்டமேடா பண்ணியிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சொல்றேன். என்னன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி ஃப்ரண்ட் அக்ரலிக் பேனல் வந்து டிசைன் பண்ணி கஸ்டமர் கேட்ட மாதிரி லைட்டிங்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா அந்த FT003 இந்த ஆம்பில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த FT003ல கனெக்ட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிஸ்பிளே வந்து இப்போ வந்திருக்கு. அந்த டிஸ்பிளே வச்சு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சு இந்த ஆம்பை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டீகோடரும் யூஸ் பண்ணியிருப்போம், 5.1 ப்ரோலாஜிக் போர்டும் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆப்டிகல், கோஆக்சல், HDMI, ARC எல்லாமே பார்த்தீங்கன்னா டீகோடரில் ஒர்க் ஆகும். USBல ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா 5.1 ப்ரோலாஜிக் போர்டு ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். அதான் டீகோடர்ல லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குற மாதிரி ஆக்ஸ் இன்புட் இருக்குமா ப்ரோ, எதுக்கு ப்ரோ நீங்க வந்து தனியா ப்ரோலாஜிக் போர்டு வச்சிங்க அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தோணும். ஸோ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பாட்டுக்கு நமக்கு அந்த டீகோடர்ல இருந்து வரக்கூடிய சரௌண்டிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணி அதை டீகோடர் அழுத்தி விட்டோம் அப்படின்னா டீகோடர் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரியும், அந்த டீகோடரோட ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோலாஜிக்ல ட்ராக் எல்லாம் கட் பண்ணி விட்டு செலக்டர் சுவிட்ச்லாம் வச்சு அந்த பேஸ் ஷிப்ல ஒர்க் ஆகிற மாதிரியும், அடுத்து சப் கெயின் சப் ஃப்ரீக்வன்சியும் ஒர்க் ஆகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோலாஜிக்ல வந்துட்டு லைன் கொடுத்துருப்போம். அப்புறம் நார்மலாக நமக்கு யூஎஸ்பியில் பாட்டு ப்ளே ஆகும்போது நமக்கு ப்ரோலாஜிக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆம்பை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். சரி, ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு எதுக்கு டீகோடர் அண்ட் ப்ரோலாஜிக் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரண்டில் வால்யூம் கண்ட்ரோலை சுற்றி லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த லைட்டை வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பேக் சைடு ஒரு டேக்கா சுவிட்ச் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி அந்த சுவிட்சுமே வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து ஆம்போட இன்டீரியர் லுக்கை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ எனக்கு பொறுமையாகவே பண்ணி கொடுங்க, ஒயரிங்லாம் நீட்டாக பண்ணி ஆடியோ கிளாரிட்டியும் நல்லா வர மாதிரி பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி காமனன்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பை வந்துட்டு அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் நம்ம இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 26026 10 amps HD காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா 3 மிக்ஸோட மெட்டல் டையோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 63 வோல்ட் 10,000 FD கெப்பாசிட்டர் 4 யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கும். 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 2 ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் PCBல 012 ரெக்டிஃபையர் ஒன்று போட்டு அதிலே பார்த்தீங்கன்னா பக் கன்வெர்ட்டர் வச்சு இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துருப்போம். அடுத்து ஒரு FT003 நியூ வெர்ஷன் டீகோடர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 6 சேனல் கெய்னர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து 5.1 செலக்டர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு 5.1 ப்ரோலாஜிக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். UDயோட 6 சேனல் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். சப்புக்காக 450 STK மாடல் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். UDயோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டுக்காக 12 வோல்ட் 2 amps SMPS பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த டீகோடருக்கும் செலக்டர் போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட்ல பாருங்க ஒரு 3-way செலக்டர் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். பகாரியா USB போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த டீகோடர்ல கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த FT001 டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பென்ட்ரைவ் சொல்லக்கூடிய USB போர்ட் வந்து தனியாக வச்சு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தனியாக கீழே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குற மாதிரி RC கனெக்டர்லாம் லைன் கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட்ல நம்ம செலக்டர் சுவிட்ச் அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். USB வேணும் அப்படின்னா USB பட்டன் அழுத்தி விடணும். டீகோடர் வேணும் அப்படின்னா டீகோடர் ஃபர்ஸ்ட் பட்டன் அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டீகோடர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் எல்லாம் லைன் கொடுத்துருப்போம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக்கிங் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஒரு LED டிவியில் HDMI ARC மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டால்பி DTS 5.1 ஸ்பீக்கர் சவுண்ட் செக் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் ஒவ்வொரு ஸ்பீக்கரா லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர், சப்வூஃபர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா படிக்க வச்சு செக் பண்ணோம். அது வந்து கரெக்டாக பாடுதா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் டால்பி DTS வீடியோ ஏதாச்சும் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல அந்த மினி டிஸ்பிளேல வந்துட்டு டால்பின்ட்டு காணிக்கும். ஸோ அதே போல் நார்மலாக நம்ம ஏதாச்சும் பாட்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோலாஜிக் 2 வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு, எல்லாம் சூப்பராக பாடுது. ஸோ ரொம்ப சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க.
ஸோ அடுத்து பென்ட்ரைவில் பாட்டு எப்படி கேட்குதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செலக்டார் சுவிட்சை பற்றி கஸ்டமருக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தோம். அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரோ இப்போ 5.1 அழுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி டீகோடர் ஆன் ஆயிரும். பார்த்தீங்களா ஆன் ஆகிட்டா. அடுத்து இந்த பட்டன் பாருங்கள், இது வந்துட்டு ஆடியோ மோடு. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆப்டிக்கல், கோயாக்சல், HDMI, ARC அதெல்லாம் செலக்ட் பண்ணுற பட்டன். அடுத்து ரெண்டாவது பட்டன் பார்த்தீங்கன்னா ஆடியோ மோட்ஸ் 2.1, 5.1 ஆடியோ வித்தியாசமாக படிக்கிறது அந்த ஆப்ஷன்லாம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற பட்டன். அடுத்து ரெண்டாவது செலக்டார் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பேக் சைடு RC கனெக்டர் லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குற மாதிரி, இந்த டிவிலலாம் இருந்து வரும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, அதை வந்துட்டு இன்புட் கொடுக்குற மாதிரி வந்துட்டு லைன் கொடுத்துருப்போம். அடுத்து மூணாவது செலக்டார் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா USB ஆன், அதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத், பென்ட்ரைவ் அதெல்லாம் படிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பென்ட்ரைவ்ல ஒரு பாட்டு போட்டு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ ஓகே கைஸ், சவுண்ட் செக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சவுண்ட் செக்கிங் வீடியோ தான் போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதனால தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெவியாக ஒரு ஆம்பிள் பிளேயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கும். அதுவும் நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் அசம்பிள் ஆம்பிள் பிளேயர் ஏதாச்சும் அசம்பிள் பண்ணணும் இல்லைனா ரீஒர்க் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.